Dear friends, come on. Take your honorable seat. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. லட்டு ஏன் சார் லாலா கடலை வாங்கினீங்களா? பல வருஷமா இதுவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல எவ்வளவு கடை திறக்கலையா? சாரி சார், பழக்க தோஷம். பழக்கத்தை மாத்துக்கையா. புதுசா ஏதாவது திங்க் பண்ணுங்க. இந்த லட்டை எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா? தெரியும் சார், உங்க பாட்டி டேஞ்சரா இருந்தாங்களே புட்டுக்குனாங்களா? பாய முடியா? புதுசா திங்க் பண்றேன் சார். புதுசா திங்க் பண்ணா அம்மா அத்தியாயிருவாங்களா? யோ நான் அப்பா போறியா? என்னய்யா? என்ன நம்பவே முடியலையே சார், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார். யோ நம்புங்கய்யா, சத்தியமாயா? இல்ல சார், இன்னும் உங்க ஜாதகத்துல குரு பலன் வரல, அதான் யோசிக்கிறேன். ஏயா என் பொண்டாட்டி புருஷன் குருவா நானாயா? உன் ஜாதகம் தூக்கி குப்பை தொட்டில போடு. நாடு வர வர எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி கருத்திருக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால ஒரு பொண்ண செட்டப் பண்ணிட்டீங்களா சார்? அடச்சை வாய மூடுமா. அப்ப என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க சார். இதான் பண்ணீங்களா? அது ஓடிச்சுடா. யோ டென்ஷன் என்னோட உயிர் அணுவையே ஒரு பொண்ணோட உயிரணுவை எடுத்து டெஸ்ட் மூலமா டாக்டர் கருத்தரிக்க வச்சிருக்காரு. இப்ப அந்த குழந்தை என் பொண்டாட்டி வீட்டுல வளருதியா? என்ன சார், டிகாஷனையும் பாலியும் கலந்து டீ போடுற மாதிரி ஆச்சு இந்த கர்ப்பம். போற போக்க பார்த்தா கார்பரேஷன் கோயை திறந்தா குழந்தையா குட்டும் போல தெரியுது. ஏன் பேப்பர்ல ஓட்டா ஒத்துக்குருவீங்களா? வாயில சொன்னா நம்ப மாட்டீங்களா? எப்படியோ என்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது. உங்களை மாதிரி அழகா எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னையா? பிறக்க போற குழந்தைக்கு அம்மா உங்க மனைவியா மத்தவளா? ஸ்ரீரங்கம், இவரு குழந்தை பிறந்ததை வச்சுக்க, இவர் அப்பான்னு கூப்பிடுமா சித்தப்பான்னு கூப்பிடுமா? என் குழந்தைக்கு யாரு வேணாலும் அம்மாவா இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் தான் அப்பே, நான் தான் அப்பே. ஒரு சந்தேகம். என்ன இந்த டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறகுத அவர் யாருக்கு ஜாதகம் நினைக்கிறது? குழந்தைக்கா டியூபுக்கா? டாக்டர் உங்க கவலை பிராவ பத்தியா புறாவ பத்தியா? கோழிய பத்தி விட்டா ரோஸ்ட் வச்சிருவிய. யோ டென்ஷன் கம்பெனில என்னென்ன இருக்கான்? ரெடிமேட் பேண்ட் ஷர்ட் பனியனு ஜட்டு பேசுற என்னென்ன இருக்கான்? பெண்கள் நீங்க பிரா. சார் எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. நாம பிரா தயாரிக்கிறது நிறுத்திட்டா? ஆஹா ஆஹா, அருமையான யோசனை. அதை விட உன்னை வேலை விட்டு நீக்கி கம்பெனி வாழ வைக்க வழி சொல்லியா? மூடுற வழி சொல்ற. லீவ் மீ அலோன். நீங்க லீவ் மீ அலோன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு 3 நாள் லீவ் வேணுமே. இதுதான் 3 நாளா? நீ எட்ல இருக்கா? இப்படிதான் கணக்கு எடுத்துக்கியா? நீ போய் தொலை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாப்பா வா, எங்களுக்கு ஆபீஸ் 10 மணிக்கு, உனக்கு 10:30 மணிக்கு. போய் புராணத்துல பகவான் என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமோ? ஆபீஸ்க்கு லேட்டா சொல்லிருக்காரா? அசமந்தம் அசமந்தம், அதர்மம் அவசரமா வரும், ஆனா தர்மம் லேட்டா தான் வரும்னார். நாம எல்லாரும் சீக்கிரம் வரதால இந்த ஆபீஸுக்கு லாபமும் இல்ல, ராமும் லேட்டா வரதால நஷ்டமும் இல்ல. ஓய் ஸ்ரீரங்கம், மனுஷனுக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம். இப்ப எடுத்துக்க, மணி 9 அடிச்சா போறோம், காலைல சீட்ல வந்து உட்காந்துடுறேன். சார் முடிச்சுக்கிட்டியா? உங்க வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம ஆபீஸுக்கு தப்பிச்சு ஓடியாந்துடுறீங்க. அதுக்கு பேர் பங்க்சுவாலிட்டி இல்ல சார், பாதுகாப்பு. கரெக்ட். அதான் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாதுன்றது நம்ம வீக்னஸ் பூரா தெரிஞ்சு போகுது. தூங்கிட்டியா? என்ன ஐயா கல்ல மூடிட்டாரு? தூக்கம். ஒரு வேலை பண்ணா பரவாயில்ல, பேப்பர் போடுறதுல இருந்து போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ண சில்லறை மட்டுமா வரும், ஆபீஸ்ல தூக்கம் தான் வரும். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஒரு குட்டி சொல்ல போறேன். ராஜினாமா பண்ண போறீங்களா? பண்ண முடியா? இப்படி அதிக பிரச்சனை தரமா பேசினா உன்னை தண்ணி இருக்கிற காட்டுக்கு வச்சு விடுவேன். என்ன சார், தப்பு பண்ணா தண்ணி இல்லாத காட்டுக்கு தானே மாத்துவாங்க, நீங்க தண்ணி இருக்கிற காட்டுக்குன்னு சொல்றீங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுல? ஆமா. என்ன உனக்கு நீச்சல் தெரியாதா? அடுத்து நீ தான். ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட் சார், ஒரே டென்ஷனா இருக்கு சார். ஆமா, உனக்கு வேலையில அட்டென்ஷன் இல்லாட்டாலும் கண்ட நேரத்துல டென்ஷன் மட்டும் வந்துருமே. சரியான பிரஷர் பாக்கி. மிஸ் சாவித்ரி கம் ஆன். இவங்கதான் மிஸ் சாவித்ரி, புதுசா நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எங்க எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை எடுக்க பார்க்கலாம். ஏன் விசாரிச்ச? நீங்க ஜோரா கை தட்ட சொன்னீங்களா, உங்களை பார்த்துட்டு மோடி மிஸ் ஞாபகம் வந்துச்சு. சாரி சார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த ஆளு டென்ஷன், உனக்கு உணர்ச்சியா? இது என்ன ஆபீஸ் பாத்தீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? மிஸ் சாவித்ரி, உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அறியப்படுத்த போறேன். இவர்தான் மிஸ்டர் பீதாம்பரம். வெற்றியா இருக்கு. ஹலோ. இவர் ரொம்ப ரேஸ் பைத்தியம். ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு குதிரை கிட்ட போயிட்டாரு.
இது புண்ணாக்கும் நினைச்சுக்கிட்டு குதிரை இவர் தலையை மேய்ஞ்சு பிடிச்சு. நீங்க வாங்க. மிஸ்டர் பத்ரிநாத், அக்கௌண்டன்ட், ரொம்ப சின்சியர். பேனாவில் இங்கில்லாட்டாலும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. இங்க ஒரு பேனாவில் நிப்பே இல்ல, கிரிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப வெக்கப்படாதீங்க. வாங்க சார். ஆமா, காப்பி வாங்கிட்டு வரானா டீ வாங்கிட்டு வர. உன்னையெல்லாம் அறிவுப்படுத்துறோமா? இவர் தான் மிஸ்டர் சங்கரன், கிளார்க்கு. ஹலோ. ரொம்ப பிரியரு. நேர ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டுருவார். ஆப்டாயிரம் போட்டு கோழி விளையாட போன்னு சொல்ல வந்தேன். இல்ல மலையடி விடு, எல்லாம் ஆடுவேன். உங்க வீட்டுல ஆடு. வாங்க. இவர் பேரு மேஷகோபால. எல்லாரும் என்ன அன்பா எஸ் கோபாலன்னு கூப்பிடுவாங்க. மேஷலக்கு மிதுன ராசி. உங்க நட்சத்திரம் கொஞ்சம் விட்டா குழம்பு பண்றோம்னு கேப்பிய. இவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண போறியா? சும்மா இதுக்கு சோரியா. நீங்க வாங்க. இவங்க பேரு டைபிஸ்ட் மீனலோசினி. ஹலோ. ஹலோ. அலங்காரம் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் நெக்ஸ்ட். வருஷத்துல இவங்க மோட்டல போட்ட பவுடர் மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு 5-6 மூட்டை தரும். வாங்க. இவர்தான் மிஸ்டர் ராமு, என்னுடைய ஆபீஸ் வாரிசு. ஆபீஸ் கலை வாரிசு, அரசியல் வாரிசு சொல்லியா? அது மாதிரி தான் இதுக்கும். உங்களுக்கு வேலையில ஏதாவது சந்தேகமா இருந்தா இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சார் சார், நான் லேட்டா வந்து தப்பு தான், என்ன மன்னிச்சுங்க சார். நோ 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 நோ. நீங்க திறந்தவரை லேட்டா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜஸ்ட் a minute. எல்லாம் தெரியும். வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது. நீங்க ரத்தம் கொடுத்தீங்க. சார், இது எப்படி உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்தது. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்க்கே பெருமை. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். நோ 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 நோ. மாலை கரெக்டாம உங்க சீட்ல உட்காருங்க. அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும். ப்ளீஸ் கோ. ஓகே சார். என்ன அது லேட்டா வந்து மாலை போட்டிருக்காங்க? இன்னும் சுக்கரம் உச்சமா தான் இருக்காரா? அது இல்ல சேஷு, சாதாரண ரிட்டர்ன் ஆகும்போது மாலை போடுவாங்க இல்லையா? இன்னோட சீட்டுக்கு இது அதான் சிலுக்கு மேல போட்டுருக்காங்க. உங்க வாக்கு மட்டும் பலிச்சதுன்னா உங்க தலைக்கு ஒரு டோப்பா பண்ணி போடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொல்லனே. அதுக்கு காரணம் நம்ம ராமு செஞ்ச தானம். வெறும் தானம் இல்ல, ரத்த தானம். ஒரு உயிரையே காப்பாத்துக்கிறது ராமு. நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். ராமு மாதிரி நீங்களும் ரத்த தானம் பண்ணணும். பல உயிர்கள் காப்பாற்றப்படணும். ஓகே? சொல்லிட்டாடியா? எனக்கு ரத்த தானம் பண்ண ஆசையா இருக்கு. ஆனா என் உடம்புல ரத்தமே இல்லையோ. வாட்டிய பேட்டி. உங்களை எல்லாரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆளுக்கு ஒரு அவுன்ஸ் ரத்தம் இவருக்கு டொனேஷன் பண்ணுங்க. உங்க ரத்தம் எந்த குரூப்பியா? சொல்லி தொலையா. எந்த குரூப் ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க குரூப் வேண்டவே வேண்டாம். என்னது? நாய்க்கு உடம்பு சரியும் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யறது? ஊசி போட வரவா? ஊசி பத்திரம் எனக்கு தெரியாது. பக்கத்துல டெய்லர் இடம் இருக்கு, அங்கே விசாரிச்சுக்க. வர்றதெல்லாம் நாங்க போகணும். சார், என்ன மாதிரி கையில கட்டு? தவளையா இல்ல சாப்பிடும்போது வெண்டைக்காய் நினைச்சு வரல கடிச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் அதிகமா எழுத வேண்டி இருந்தது. ஓஹோ, 1008 முறை ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறியா? ஒரு வகையில இதுவும் ராமஜெயந்தா. ஜெயமா இல்லையான்னு இனிமே தான் தெரிய போகுது. என்னப்பா அது? நீ கட்டு போட்டு வந்திருக்க? இந்த மாதிரி எழுதுனாங்க, நீ என்ன பண்ண? கிழிச்ச. ஓஹோ, கான்ட்ராக்டுக்காரன் பணம் கொடுக்கலன்னு பொருத்தப்பட கிழிச்சு விட்டியா? அது இல்ல சார், நீங்க வேற. நான் எதை கிழிச்சேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். கால் கட்டு போட வேண்டிய வயசுல கை கட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க. இதுல ஏதோ ஒரு நுணுக்கமான முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா பிடிபட மாட்டேங்குதே. கூடிய சீக்கிரம் பிடிபட்டுடும் சார். இந்த போட்டோ பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. கொடுங்க. சரி பாரு. ஆஹா, பியூட்டிஃபுல். நான் தானே? பின்னால ஒரு எருமை மாடு போயிட்டு இருக்கு. அது ஐயோ, என்னையா இந்த போட்டோ என் தலையை காணுமே. ஏயா, போட்டோ எடுக்கும் போது ஆடாம அசையாம நிக்கணும். அதை விட்டுட்டு குதிரை மாதிரி குதிச்சா முண்டன் தான் தெரியும். ஐயோ, இந்த போட்டோ பார்த்தா என்ன முண்டன் சொல்லாங்க. இப்ப மாத்திரம் எப்படி இருக்கிற? ஏமா சாவித்திரி, இன்னொரு போட்டோ குறையுது. அது வந்து டபுள் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. டபுள் எக்ஸ்போஸ் என்ன? ஒண்ணு மேல ஒண்ணு வளருது. அப்படியா? இதுல யாரு மேல யாரு வந்திருப்பா? நிச்சயமா உன் மேல யாரும் விழ முடியாது. அப்படி விழுந்தாங்கன்னா அநியாயமா கொலை போட்டதுக்கு ஆளாயிருவாங்க. சரி, போட்டோ. நான் என்ன போட்டோ நான் சொன்னேன்? டூட்டி நேரத்தில் டூட்டியை பார்க்காம ஏன் லூட்டி அடிக்கீங்க? இப்ப என்ன எடுத்துக்க? வீட்டுக்கு போனாலும் ஆபீஸிங்க ஆகும் தான். உங்களுக்கு ஏன் புத்திர பாக்கியமே இல்லாம போச்சுன்னு இப்ப புரியுது சார். டென்ஷன் வீட்டு மேட்டர் எடுக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். இப்ப ராம் எடுத்துக்கங்க, எவ்வளவு சின்சியரா வேலை பார்க்கறாருன்னு.
அதே மாதிரி நீங்களும் சின்சியரா வேலை பார்க்கலையா? சின்சியராவது மண்ணாங்கட்டியாவது போட்டோவை பார்த்தா பிரிண்ட்டுக்கு காசு கேட்போம்னு பைய கமக்கமா இருக்கான். அப்பா இப்பாவது போயிட்டாங்களே. என்ன இது? நான் என்ன பள்ளிக்கூடம் நடத்துறேன்? சீட்ல சீட வந்தியா?